வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். யாழ்ப்பாண சிறைச்சாலை உத்தியோகஸ்தரின் வீட்டுக்கு வன்முறை கும்பல் ஒன்று தீ வைத்துவிட்டு தப்பி சென்றுள்ளது. யாழ்ப்பாண சிறைச்சாலையில் கடமையாற்றும் உத்தியோகஸ்தரின் கொழும்பு துறையில் உள்ள வீட்டுக்குள் இன்று அதிகாலை அத்துமீறி நுழைந்த வன்முறை கும்பல் ஒன்று வீட்டார் உறக்கத்தில் இருந்த வேளை வீட்டின் முன்பகுதிக்கு பெட்ரோல் ஊற்றி தீ வைத்துவிட்டு தப்பி சென்றுள்ளனர். வீடு தீப்பற்றி எரிந்ததை அடுத்து வீட்டில் உறக்கத்தில் இருந்தவர்கள் எழுந்து தீயினை அணைத்துள்ளனர். அதனால் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாண போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். யாழ்ப்பாணம் தீவு பகுதிகளுக்கு சுற்றுலாவுக்கு செல்லும் பயணிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படும் என கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். கடல் போக்குவரத்து சேவை வழங்கும் படகுகளின் தரம் மற்றும் முன் பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஆகியன தொடர் கண்காணிப்பில் ஈடுபடுமாறு போலீஸ் மற்றும் கடற்படையினருக்கு தெரியப்படுத்தப்பட்டுள்ளது எனவும் அவர் இதன்போது தெரிவித்தார். நெடுந்தீவை சேர்ந்த தனியார் ஒருவருக்கு சொந்தமான சுற்றுலா பயணிகளை ஏற்றும் சிறிய ரக படகில் நெடுந்தீவுக்கு சென்று திரும்பும் போது படகில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக படகு மூழ்கியுள்ளதுடன் பயணிகள் 12 பேர் 2 பணியாளர்கள் என 14 பேர் உயிர் ஆபத்து இன்றி மீட்கப்பட்டுள்ளனர். குறைந்த சுற்றுலா படகில் இருந்து வெள்ளை கொடி காட்டுவதனை அவதானித்து அவ்வழியே சென்ற நெடுந்தீவு தனியார் படகான சபரேஸ் படகு பணியாளர்கள் விரைந்து செயற்பட்டு கடலில் மூழ்கியவர்களை காப்பாற்றியதுடன் கடற்படையினரும் முழு வீச்சுடன் செயற்பட்டுள்ளனர். இவர்களுக்கு எனது நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கடல் பயணத்தின் போது பின்பற்ற வேண்டிய முன் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பில் உரிய அறிவுறுத்தல்கள் ஏற்கனவே விடுக்கப்பட்டுள்ளன. அவை முழுமையாக பின்பற்றப்பட வேண்டும் எனவும் தெரிவித்தார். ஜெர்மனியில் இருந்து விடுமுறைக்காக யாழ்ப்பாணத்துக்கு வந்த நபர் ஒருவர் 10 பேருடன் சேர்ந்து இளைஞர் ஒருவரை மூர்க்கத்தனமாக தாக்கியது. அந்த இளைஞர் படுகாயங்களுடன் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் ஈச்சமோட்டை பகுதியை சேர்ந்த நபர் ஜெர்மனியில் இருந்து விடுமுறையை கழிப்பதற்காக யாழ்ப்பாணத்துக்கு திரும்பியுள்ளார். அவர் தனது சகோதரி குடும்பத்தினருடன் குறைப்பாக சகோதரியின் கணவருடனும் முரண்பட்டுள்ளார். இந்த நிலையில் நேற்றைய தினம் ஜெர்மனியில் இருந்து வந்த நபர் தனது சகோதரன் மற்றும் நண்பர்கள் என 10 பேருடன் சேர்ந்து மது அருந்தியுள்ளார். அவ்வேளை ஏற்கனவே தன்னுடன் முரண்பட்ட சகோதரியின் கணவரது நண்பர் அவ்வழியே சென்றுள்ளார். அப்போது போதையில் இருந்த அக்கும்பல் அந்த இளைஞரை வம்புக்கு இழுத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். பின்னர் அவர்கள் அந்த இளைஞரை மண்வெட்டியின் பிடி மற்றும் கூறிய ஆயுதங்களால் மூர்க்கத்தனமாக தாக்கியுள்ளனர். அக்குதலில் படுகாயமடைந்த இளைஞரை அயலவர்கள் மீட்டு யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். இந்த தாக்குதல் தொடர்பில் யாழ்ப்பாணம் போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். தாக்குதல் நடாத்திய 11 பேரும் தலைமறைவாகியுள்ள நிலையில் அவர்களை கைது செய்வதற்கு போலீசார் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் ஜெர்மனியில் இருந்து வந்த நபர் மீண்டும் அந்நாட்டுக்கு தப்பி செல்லாதவாறு தீவிர விசாரணைகளிலும் நடவடிக்கைகளிலும் போலீசார் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்துள்ளனர். வவுனியா கூமாங்குளம் பகுதியில் கடந்த வெள்ளிக்கிழமை மரணித்தவர் மாரடைப்பு காரணமாகவே மரணமடைந்துள்ளதாக சட்ட மருத்துவ அதிகாரி MDR நாயக்கரத்னி தெரிவித்துள்ளார். கடந்த வெள்ளிக்கிழமை இரவு வவுனியா கூமாங்குளம் பகுதியில் மோட்டார் சைக்கிளில் சென்ற நபர் ஒருவர் வீதியில் விழுந்து மரணமடைந்திருந்தார். இதன்போது அப்பகுதியில் பயணித்த போக்குவரத்து போலீசாரை குறித்த மரணத்துக்கு காரணம் என தெரிவித்த ஒரு குழுவினர் குழப்பத்தில் ஈடுபட்டதுடன் போலீசார் மீதும் தாக்குதல் நடாத்தப்பட்டது. மரணம் தொடர்பில் விசாரணை செய்ய சென்ற போலீசார் மீது அப்பகுதியில் குழுமியிருந்தவர்கள் தாக்குதல் நடாத்தியதாகவும் அதில் 5 போலீசார் காயமடைந்ததுடன் போலீசாரின் 2 மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் கப்ரக வாகனம் ஒன்றும் சேதமடைந்துள்ளது. இந்த நிலையில் அப்பகுதியில் மரணித்த 58 வயதுடைய ராமசாமி அந்தோணி பிள்ளை என்பவரின் உடற்கூற்று பரிசோதனை வவுனியா மருத்துவமனையின் சட்ட மருத்துவ அதிகாரி MDR நாயக்கரத்னி முன்னிலையில் இடம்பெற்றது. இதன்போது மரணித்தவரின் உடலில் புதிய காயங்கள் எதுவும் இல்லை எனவும் வலது காலில் பழைய வடுக்கள் காணப்படுகின்றது எனவும் இதயத்தின் முன்புற பகுதியில் கடுமையான இரத்த உறைவு உருவாக்கம் காணப்படுகின்றது எனவும் இதயத்தின் தசை பகுதி மற்றும் இரத்த மாதிரி கொழும்புக்கு ரசாயன பகுப்பாய்வுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதுடன் மாரடைப்பு காரணமாகவே அவர் மரணமடைந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார்.
அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இலங்கையில் இருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் சகல பொருட்களுக்கும் 30% பரஸ்பர தீர்வு வரியை விதித்துள்ளார். இது நாட்டின் ஏற்றுமதிகளின் மீது கடுமையான எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும். இதை அரசாங்கம் எவ்வாறு எதிர்கொள்ளப் போகின்றது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கேள்வி எழுப்பியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த வரி விதிப்பு ஆடை, தேயிலை, ரப்பர், தகவல் தொழில்நுட்பம் மற்றும் மேம்படி துறைகளுக்கு கடுமையான எதிர்மறையான தாக்கத்தை கொண்டு வரும். நாட்டின் ஏற்றுமதியில் 26.4% பங்களிப்பை பெற்றுத்தரும் ஏற்றுமதி தளமாக அமெரிக்கா உள்ளது. 2024ஆம் ஆண்டில் நமது நாட்டின் ஏற்றுமதி மதிப்பு $3.8 பில்லியன் ஆகும். 30% தீர்வு வரி விதிக்கப்படுவதால் ஏற்றுமதி வர்த்தகம் கடுமையான நெருக்கடிகளை எதிர்கொள்ளும். தற்போதைய அரசாங்கம் இந்த பிரச்சினைக்கு சிறந்த தீர்வை காண தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்திருக்கின்றதா என்ற கேள்வி மத்தியில் காணப்படுகின்றது. இரு நாடுகளுக்கும் இடையில் பேச்சு நடாத்தி பின்பற்ற வேண்டிய ஒழுங்குகள் சரியாக பின்பற்றப்பட்டதா என்பது பிரச்சனை இருக்கின்றது. இந்த பிரச்சனைக்கு அரசாங்கம் வழங்கும் பதில்களும் தீர்வுகளும் என்ன? இந்த பிரச்சனைக்கான தெளிவான தீர்வை அரசாங்கத்திடம் இருந்து அறிந்து கொள்வது எமக்கு முக்கியமானது என்றார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கொள்ளையர்களை பாதுகாக்கவில்லை. புதிய அரசாங்கத்தின் கீழ் கிடைக்கப்பெற்ற மிகப்பெரிய வெற்றி இதுவாகும் என்று முன்னாள் ராணுவ தளபதி பீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், சில துறைகளில் இந்த அரசாங்கம் பலவீனமாக உள்ளது என்பது தெரிகின்றது. சில குறைபாடுகள் உள்ளன என்பது ஆட்சியாளர்களுக்கும் தெரியும். எனினும் கள்வர்களை பாதுகாத்தல் என்ற விடயத்தில் இருந்து இந்த அரசாங்கம் நாட்டை காப்பாற்றியுள்ளது. குறுக்கு வழியில் சென்று கள்வர்களால் தப்ப முடியாது. குற்றவாளிகள் சட்டத்தின் பிடிக்குள் சிக்கினால் அவரை பாதுகாக்க தற்போதைய அரசாங்கம் தலையிடுவதில்லை. இது மிகச் சிறந்த விடயம். நாட்டை நேசிக்கும் மனிதனாக இந்த விடயத்தை பாராட்டியே ஆக வேண்டும். இதற்குரிய கௌரவத்தை அரசாங்கத்துக்கு வழங்க வேண்டும். கடந்த ஆட்சியாளர்களின் கீழ் இப்படி நடக்கவில்லை. கடந்த காலங்களில் கொள்ளையர்கள் பாதுகாக்கப்பட்டனர். இதை எவராலும் மறுக்க முடியாது என்றார். அடுத்து ஆட்சியை பிடிக்கப் போவது மஹிந்தவின் குடும்பம் தான். அதனாலேயே இந்த அரசு மஹிந்தவின் குடும்பத்தை கண்டு அஞ்சுகின்றது என்று மொட்டு கட்சியின் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாடாளுமன்ற தேர்தலில் 2.5% இருந்து எமது வாக்கு வங்கியை 10% உயர்த்தியுள்ளோம். மக்களின் நம்பிக்கையை வென்ற கட்சியாக நாமே உள்ளோம். மஹிந்தவின் குடும்பம் இப்போது மக்களின் நம்பிக்கையை வென்று வருகின்றது. நாங்கள் குற்றச்சாட்டுகளை கண்டு அஞ்சவில்லை. எல்லாவற்றையும் எதிர்கொள்ள நாம் தயார். எல்லாமே உருப்படியற்ற குற்றச்சாட்டுகள். கடந்த காலங்களில் சாட்சிகள் இல்லாமல் ஒதுக்கப்பட்ட மஹிந்த குடும்பத்துக்கு எதிரான வழக்குகளை மீண்டும் விசாரணைக்கு எடுத்துள்ளார்கள். நீதிபதிகளுக்கு அழுத்தம் கொடுத்து எம்மை சிறையில் தள்ள வேண்டாம். நாம் நிச்சயம் ஆட்சியை பிடிப்போம். கடந்த காலங்களில் எங்களது ஆட்சியில் நாங்கள் செய்த பிழையை இனி செய்ய மாட்டோம் என்றார். பல கோரிக்கைகளை முன்வைத்து இன்று நள்ளிரவு முதல் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட தபால் ஊழியர்கள் முடிவு செய்துள்ளனர். இந்த தொழிற்சங்க நடவடிக்கையால் மேலதிக நேர வேலையில் இருந்து விலகு நேரிடும் என்று ஒன்றிணைந்த தபால் தொழிற்சங்க முன்னணியின் இணை அழைப்பாளர் சிந்தக பண்டார தெரிவித்துள்ளார். கடந்த 2016ஆம் ஆண்டு முதல் தபால் சேவையில் முறையான ஆட்சேர்ப்பு நடைமுறைகளை மேற்கொள்ள தவறியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொழிற்சங்க நடவடிக்கை எடுக்கப்படுவதாக தொழிற்சங்க பிரதிநிதிகள் தெரிவித்தனர். குறிப்பாக மேலதிக நேர பணிகள் தேவைப்படும் தபால் சேவைகள் வேலை நிறுத்தத்தால் பாதிக்கப்படும் என்று தொழிற்சங்கம் எச்சரித்ததுடன் நீண்ட காலமாக நிலவும் ஆட்சேர்ப்பு பிரச்சினைகளை மேலும் தாமதமின்றி தீர்க்குமாறு அதிகாரிகளை வலியுறுத்தியது. கடந்த 7 மாதங்களில் நாடு முழுவதும் 68 துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. அவற்றில் 37 பேர் உயிரிழந்துள்ளனர் என்று போலீஸ் திணைக்களம் தெரிவித்துள்ளது. போலீஸ் ஊடக பிரிவு கேட்போர் கூடத்தில் போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி காவல்துறை கண்காணிப்பாளர் எஃப்யூ வுட்லர் நேற்று நடாத்திய விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் இந்த தகவலை தெரிவித்தார். 50 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளுடன் தொடர்புடையவை எனவும் ஏனைய 18 துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் தனிப்பட்ட காரணங்களுக்காக நடாத்தப்பட்டவை என்றும் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். துப்பாக்கி சூட்டு சம்பவங்களில் 37 பேர் உயிரிழந்துள்ளனர். அவர்களில் 34 பேர் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் என்று தெரிவித்த போலீஸ் ஊடக பேச்சாளர் துப்பாக்கி சூட்டு சம்பவங்களில் 39 பேர் காயமடைந்துள்ளனர் என்றும் தெரிவித்தார். இத்துடன் உதயம் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.